ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டிநாட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கருப்பட்டி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டை பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. வாங்க, இதை எவ்வளோ அருமையாக நம்ம இன்னைக்கு பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை பண்றதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு இன்னைக்கு 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேங்க. நீங்க இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவுன்னு கடையில் கேட்டாலே கிடைக்கும். இது வீட்டில் அரைச்ச மாவுங்க, பச்சரிசி மாவு. நீங்க எந்த மாவுனாலும் எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கிறேன் நான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதுல கொஞ்சமா சுடு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு இருக்கணுங்க. அந்த மாதிரி தண்ணியா சேர்த்துக்கோங்க. நீங்க ஆறுன தண்ணியா சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு இருகலா இருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியா நல்லா பாயில் பண்ணிட்டு சேர்த்தீங்க அப்படின்னா நல்லா மாவெல்லாம் இதுலயே நல்லா சாஃப்டாயிரும். இதுல தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே கருப்பட்டி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. அதுவும் நல்லா டேஸ்டியான சூப்பரான கொழுக்கட்டை தான். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. இதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கை விட்டு பிசைஞ்சிட வேண்டாங்க. தண்ணி ரொம்ப கொதிக்கிற தண்ணியா இருக்கிறதுனால கை விட்டு பிசைஞ்சிக்க வேண்டாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க. இப்படி பிடிச்சா உருண்டை பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும் பதம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சி வச்சிடலாம். இந்த சைஸுக்கு போட்டுக்கோங்க. நீங்க இதை விட சின்னதா போடணும்னாலும் போட்டுக்கலாம், இதை விட பெருசா போடணும்னாலும் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை தட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம எல்லாமே உருண்டை போட்டு வச்சாச்சு. கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து இந்த மாதிரி தனியா போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம கொழுக்கட்டை வேகும் போது தண்ணியில கரைச்சி ஊத்துறதுக்காக இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேங்க. நீங்க அடிக்கனமான பாத்திரமா வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு கடாய் தான் வச்சிருக்கிறேன். இதுல எந்த கப்புக்கு அரிசி மாவு எடுத்தோமோ அந்த கப்புக்கு 2 கப்பு பசும்பால் சேர்த்திருக்கிறேங்க நான். நீங்க பசும்பால், பாக்கெட் பால் இது எதுனாலும் நீங்க சேர்த்துக்கலாம். அதே கப்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்திருக்கிறேங்க. 2 கப் பசும்பால், 1 கப் தண்ணி. இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்க, பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குதுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த உருண்டைகளை இதுல போட்டுடலாம். இதில் லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் பரட்டி விட வேண்டாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம் மட்டும் வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. லேசாக மட்டும் கிளறி விடுங்க. இப்போ நாம ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு இந்த மாவை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இதை தண்ணியில் கரைச்சிக்கலாம். இப்போ கரைச்ச மாவையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டுங்க. இந்த மாவு எதுக்கு கரைச்சி விடுறோம் அப்படின்னா, இந்த கொழுக்கட்டை நல்லா தண்ணியா இல்லாம திக்கா வர்றதுக்காக தான். மாவு கரைச்சி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 2-3 டைம் கிளறி விடுங்க. அடியில பிடிக்க ஆரம்பிக்கும்.
பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் எந்த கப்புக்கு அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்புக்கு 3/4 கப்பு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சிருங்க. இந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆயிருச்சுங்க. இந்த உருண்டைகளும் நல்லா வெந்திருக்கும். இப்போ வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட 1 கப்பு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க. நம்ம அரிசி மாவு எடுத்த கப்பு அளவே தான் 1 கப்புக்கு சேர்த்துருக்குறேன். 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதில் பால் எடுத்து நான் ஊற்றிருக்கிறேங்க. இதில் இந்த தேங்காய் பால் சேர்க்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சுவையை கூட்டும். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். லேசாக கொதி வர ஆரம்பிக்கவும் அப்படியே இறக்கிற வேண்டியது தான். பாருங்க, கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, எவ்வளோ சூப்பரான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.